சற்றுமுன் வெளியான தகவல். இனி நாள் கணக்கில் காத்திருக்க வேண்டாம். எல்பிஜி ஏடிஎம் வந்துவிட்டது. இனி 3 நிமிடத்தில் கேஸ் உங்களுக்கு வந்துவிடும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கி இன்று வரை ஈரானில் போர் 3வது வாரமாக தொடர்ந்து வருகிறது. இந்த ஈரான் போரின் மத்தியில் நாடு தழுவிய எல்பிஜி நெருக்கடி உச்சத்தில் இருக்கும் வேளையில் முதல் எல்பிஜி கேஸ் ஏடிஎம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் இதை பெறுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது வட இந்தியாவில் குருகிராம் நகர மக்களுக்கு தான் இந்த முதல் எல்பிஜி ஏடிஎம் கொண்டு வரப்பட உள்ளது. குறிப்பாக இதில் வெறும் 2 முதல் 3 நிமிடங்களில் மீண்டும் நிரப்பப்பட்ட சிலிண்டர் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இனி எரிவாயு தீர்ந்துவிடும்போது மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது தற்போது கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்மார்ட் இயந்திரம் ஆனது ஸ்னோஸ்னா செக்கர் 33 சென்ட்ரல் பார்க் ஃப்ளவர் வெளியில் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் இது பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தால் ஒரு முன்னேற்ற திட்டமாக தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இந்த புது எல்பிஜி இயந்திரமானது முற்றிலும் தானியங்கி மற்றும் தொடுதலில்லா முறையில் இயங்கக்கூடியது. வாடிக்கையாளர்கள் தங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை கொண்டு உள்நுழைந்து பின்னர் ஓடிபி மூலம் சரிபார்க்க வேண்டும். அதன் பிறகு கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து டிஜிட்டல் முறையில், அதாவது யூபிஐ அல்லது கார்டு பணம் செலுத்த வேண்டும். இந்த செயல்முறையானது முடிந்ததும் நிரப்பப்பட்ட சிலிண்டரானது இயந்திரத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு காலி சிலிண்டர் உள்ளே வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஏடிஎம்மிலிருந்து வழங்கப்படும் சிலிண்டர்கள் பாரம்பரிய இரும்பு சிலிண்டர்களிலிருந்து வேறுபட்டவை. இவை ஃபைபரால் செய்யப்பட்ட கலப்பு சிலிண்டர்கள் ஆகும். மேலும் இவை எடை குறைந்தவை, சுகாதாரமானவை மற்றும் துருப்பிடிக்காதது என்று கூறப்படுகிறது. பாரம்பரிய சிலிண்டர்கள் சுமார் 31 கிலோ எடை கொண்டவையாக உள்ளது. ஆனால் இந்த புதிய சிலிண்டர் தோராயமாக 15 கிலோ எடை மட்டுமே கொண்டுள்ளது. ஆகவே இதை தூக்குவது மிகவும் எளிதானது. மேலும் இதில் ஒளிபுகும் வடிவமைப்பு இருப்பதால் எரிவாயுவில் அளவை காணவும் முடியும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த புதிய இயந்திரத்தின் முக்கிய நன்மை என்னவென்றால் இது 24 மணி நேரமும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. எனவேதான் சிலிண்டர் விநியோக நேரத்திற்காக நீங்கள் இனி காத்திருக்க வேண்டியதில்லை. மேலும் எந்த நேரத்திலும் சென்ற சில நிமிடங்களில் ஒரு புதிய சிலிண்டரை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த இயந்திரம் ஒரே நேரத்தில் 10 சிலிண்டர்களை வைத்திருக்கக்கூடிய திறன் கொண்டது மற்றும் கையிருப்பு குறைவாக இருக்கும்போது கேஸ் ஏஜென்சிக்கு தானாகவே எச்சரிக்கை செய்யும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த முயற்சியானது எரிவாயு கேஸ் விநியோக அமைப்பை நவீனமயமாக்குவதற்கான ஒரு முக்கிய படையாக கருதப்படுகிறது. அதேபோல இதற்காக இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம்தான் வாடிக்கையாளர்களுக்கு வேகமான, பாதுகாப்பான மற்றும் வசதியான சேவையை வழங்குவதே பிபிஎஸ்எல் அமைப்பின் நோக்கமாகும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் மேலும் இந்த புதிய முன்னோடி திட்டமானது வெற்றி பெற்றால் நாட்டின் பிற நகரங்களிலும் விரைவில் இந்த எல்பிஜி மேலும் இந்த புதிய முன்னோடி திட்டமானது வெற்றி பெற்றால் நாட்டின் பிற நகரங்களிலும் விரைவில் எல்பிஜி ஏடிஎம்கள் பயன்பாட்டிற்கு வரக்கூடும் என்று கூறப்படுகிறது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அடுத்த செய்தி என்னவென்றால்
உங்கள் வீட்டில் எவ்வளவு தங்கம் இருக்கிறது? இதற்கு மேல் இருந்தால் ஆபத்து தான். ரூல்ஸ் வந்துவிட்டது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் இந்த அளவுக்கு மேல் வீட்டில் தங்கம் வைத்திருந்தால் வருமான வரித்துறை உங்களிடம் கேள்வி கேட்கும். அதிகம் வைத்திருக்க வேண்டும் என்றால் இது மிகவும் முக்கியம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் 100 கிராமுக்கு மேல் தங்கம் வைத்திருந்து அதற்கான முறையான ஆவணங்கள் உங்களிடம் இல்லை என்றால் வருமான வரி தணிக்கையின் போது கேள்வி கேட்பார்கள். ஏனெனில் இந்தியாவில் தங்கம் ஒரு முதலீடாக மட்டுமல்லாமல் தலைமுறையாக கைமாறும் ஒரு சொத்தாக இருக்கிறது. மேலும் இது திருமணங்களில் பரிசாகவும் வழங்கப்படுகிறது. காலப்போக்கில் மெதுவாக சேகரிக்கப்படும் ஒரு மதிப்புமிக்க சொத்தாக கருதப்படுகிறது. இதனால் தங்கம் தொடர்பான வருமான வரி விதிகளை பொறுத்தவரை பலருக்கு கேள்விகள் எழுகிறது. தங்கம் வைத்திருப்பதற்கு வரம்பு உள்ளதா? அந்த வரம்பை மீறினால் என்ன நடக்கும் என்று இங்கே பார்ப்போம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்தியாவில் நீங்கள் அறிவித்த மற்றும் முறையான வருமானத்திலிருந்து தங்கம் வாங்கப்பட்டிருந்தால் தங்கம் வைத்திருப்பதற்கு சட்டபூர்வமான வரம்பு எதுவும் இல்லை. இருப்பினும் மத்திய நேரடி வரிகள் வாரியம் தங்கம் வைத்திருப்பதற்கு வரம்புகளை நிர்ணயித்துள்ளது. இதன்படி ஒரு திருமணமான பெண் 500 கிராம் வரையிலும் திருமணமாகாத பெண் 250 கிராம் வரையிலும் தங்கம் வைத்திருக்கலாம். அதேபோல ஒரு ஆண் குடும்ப தலைவர் 100 கிராம் வரையிலும் தங்கம் வைத்திருக்கலாம். ஆவணங்கள் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் இந்த அளவில் காணப்படும் தங்கம் பறிமுதல் செய்யப்படாது. பொதுவாக எவ்வளவு தங்கம் பறிமுதல் செய்யப்படாது என்பதை இந்த வழிகாட்டுதல்கள் குறிப்பிடுகிறது. வருமான வரி அதிகாரிகள் சோதனைகள் மற்றும் பறிமுதல்களின் போது இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறார்கள். அதாவது ஒரு குடும்பத்தின் வருமானத்திற்கு ஏற்றவாறு அவர்களிடம் அதிகப்படியாக தங்கம் இருப்பதாக தோன்றினால் அது நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளுக்குள் இருந்தாலும் அதிகாரிகள் அதற்கான காரணத்தை கேட்கலாம். இந்தியாவில் பல குடும்பங்கள் இந்த வரம்புகளை விட அதிக தங்கத்தை வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் தங்கத்தை கையாளும் போது அதன் அளவை விட அதன் மூலத்தை நிரூபிப்பதே மிக முக்கியமானது. தங்கம் வாங்கிய ரசீதுகள் மற்றும் வங்கி அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனை பதிவுகள் வலுவான ஆதாரமாக கருதப்படுகிறது. ரசீதுகள் கிடைக்கவில்லை என்றாலும் உங்கள் கடந்த கால வருமானம், குடும்ப பதிவுகள் அல்லது பதிவு செய்யப்பட்ட மதிப்பீட்டாளரின் அறிக்கை மூலம் தங்கத்தின் மூலத்தை நீங்கள் நிரூபிக்கலாம். ஆகையால் வருமான வரி சட்டத்தின்படி 2 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட கொள்முதல்களை முழுமையாக பணமாக செய்ய முடியாது. அதற்கு பேன் எண் கேட்கப்படும். நகை வியாபாரிகளும் KYC விதிமுறைகளுக்கு இணங்கி துல்லியமான பதிவுகளை பராமரிக்க வேண்டும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.